உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, என்னண்ணே விக்ரம் அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல ஸ்வேதா, எல்லார்கிட்டயுமே ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. இல்ல ஏதோ எமர்ஜென்சின்னு பக்கத்துல ஏதாவது போயிருப்பாங்களோ? இல்ல சரவணன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அது எப்படி நீ அவ்ளோ கன்ஃபார்மா சொல்ற? இங்க பாரு, இந்த சிம் கார்டு இந்த காருக்கு பக்கத்துல தான் இருந்தது. அநேகமா இது ப்ரோவோடதும் அண்ணியோடதா தான் இருக்கணும். நடு ரோட்ல காரை விட்டுட்டு விக்ரம் எங்கேயுமே போக மாட்டான். அதுவும் இல்லாம முக்கியமான மீட்டிங்னு ஆபீஸ் போயிட்டு இருந்தவன நம்ம தான் பிளான் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வான்னு சொன்னோம். இங்க இருந்து நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக வாய்ப்பே இல்ல. ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. அப்புறம் எதுக்கு நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஆமா விஜய், ஸ்வேதா சொல்லுதான் சரி. இதுக்கப்புறம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம டைரக்டா ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துடலாம். இல்ல சரவணன், அவசரப்படாத. அப்பா தான் கால் பண்றாரு. அப்பா சொல்லுங்கப்பா. டேய் விஜய், விக்ரம் மகாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாப்பா? இல்லப்பா, நான் இங்க கார் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கேன். இப்பதான் ஸ்வேதாவும் சரவணனும் வந்தாங்க. ஸ்வேதா என்ன சொல்றானா, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்றா. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்வேதா சொல்றது கரெக்ட் தான் தம்பி. நீங்க அந்த ஸ்பாட்லயே இருங்க. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நான் வந்து பார்க்க சொல்றேன். சரிப்பா, நாங்க எங்கேயே வெயிட் பண்றோம். ஓகேப்பா, வெயிட் பண்ணுங்க. என்ன சொன்னார் மாமா? அப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரா? அவங்க 10 to 15 மினிட்ஸ்ல இங்க வந்துருவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. ப்ரோ, என்ன கை எப்படி கழுவுவேன்? என் தலையில கழுவு. கஷ்டப்பட்டு அவசரத்துல கடத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கேன். கை கையில உனக்கு வாஷ் மிஷின் கேக்குதோ? டேய் போடா. டா இதுல கழுவு. போதுமா? ஹலோ பிரதர், இப்போ அதை சொல்லுங்க, எதுக்கு எங்களை கடத்தி வச்சிருக்கீங்க? ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தலை சொன்னாரு, அதை நாங்க செஞ்சோம். பேசாம அமைதியா இருக்கியா இல்ல வாயில பிளாஸ்டிக் ஓட்டுவா? அது என்ன பண்ற? நான் தான் சாப்பிட்டீங்களா? எதுக்கு அவுக்குறீங்க? வாயை முட்டு பேசாம இரு. எழுந்திருங்க ரெண்டு பேரும். இப்ப எதுக்கு எந்திரிக்க சொல்ற? எழுந்திருனா எழுந்திருக்கணும், பேசவே கூடாது. எழுந்திருங்க. ஒருத்தர் பார்த்த மாதிரி நிதுங்க. என்ன? ஒருத்தர் பார்த்த மாதிரி நிதுங்க. என்ன? ஓ காட், என்ன பண்ற? புருஷன் முன்னாடி தானே, வாய் முட்டு நில்டா. வாயே திறக்க கூடாது. பைத்தியம். என்னாச்சு? ஏன் இப்படி நிலையறீங்க? ஒண்ணும் இல்ல.
நான் அவனுங்க இப்படி கட்டி போடுவானுங்கன்னு நினைக்கவே இல்லைங்க. ஏங்க, அவனுங்க நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி நினைச்சுதான் கட்டி போட்டிருக்காங்க. நம்ம 2 பேருக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு அவனுங்களுக்கு தெரியல. ம்? விக்ரம், சாரிங்க. இவ்ளோ நெருக்கமா உங்க பக்கத்துல நான் இருந்ததே இல்ல. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் தனியாவே வாழ்ந்தவரு, எந்த ஸ்பரிசமும் படாதவரு, இப்படி ஒட்டி ஒராசி உங்களுக்கு இருக்க கஷ்டமா தான் விக்ரம் இருக்கும். ஏங்க, என்னங்க ஆச்சு? சும்மா சும்மா நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. இல்ல, ரொம்ப நேரமா முதுகு அரிக்குது, அதான். அதானே பார்த்தேன். நான் கூட உங்களுக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துருச்சோன்னு நினைச்சிட்டேன். விடுங்க, ஆபத்துக்கு பாவம் இல்ல. நானே உங்க முதுகு சொரிஞ்சு விடுறேன். ம்? ம்? தேங்க்ஸ். ஐயோ, என்னாச்சு? நீ எதுக்கு நெளியிற? ஒண்ணும் இல்ல. எனக்கும் முதுகுல அரிக்குது விக்ரம். நான் உங்களுக்கு பண்ணல, அதே மாதிரி நீங்களும் எனக்கு பண்ணி விடுங்க. எனக்கும் அரிக்குது இல்ல, முதுகு சொரிஞ்சு விடுங்க. ஓகே 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 ஓகே. விக்ரம், ரவுடிங்க யாருமே இங்க இல்ல. கட்ட அவுக்க முடியுமான்னு பாருங்க. ஓகே. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.